காய்ந்து போன ஒரு வனம். அங்கே காற்று கூட சோர்ந்து வீசும். மரங்களின் கிளைகள் வறண்டு, இலைகள் உதிர்ந்து, மண்ணில் உயிரில்லாத அமைதி. அந்த வனத்தின் நடுவில் ஒரு பெரிய மரம் மட்டும் இன்னும் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அது கூட உயிரிழக்கும் நிலை. கிளைகள் வெறிச்சோடி, பட்டை காய்ந்து, இன்னும் எவ்வளவு நாள் நான் நிற்கப் போகிறேன் என்று அது தனக்குள் தினமும் கேட்கும். ஒரு மாலை, தூர வானத்திலிருந்து ஒரு சிறிய கிளி சோர்வாக பறந்து வந்தது. அதன் சிறகுகள் நடுங்கின. பல நாட்களாக உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் களைப்பில் இருந்தது. இங்கேயாவது ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து அந்த காய்ந்த மரத்தின் கிளையில் வந்து அமர்ந்தது. சிறிது நேரம் அமைதியாக இருந்த கிளி பின்னர் வயிற்றை பிடித்துக்கொண்டு மெதுவாக புலம்பியது. ரொம்ப பசிக்குது. ஒரு இனிப்பான மாம்பழம் கிடைத்தால் நல்லாருக்கும். போயும் போயும் இந்த காய்ந்த மரத்தில்தான் வந்து உட்காரணுமா? அதன் வார்த்தைகள் அந்த மரத்தின் இதயத்தை குத்தியது. ஏனெனில் அது ஒரு காலத்தில் முழு வனத்திற்கும் நிழல் கொடுத்த மரம். நூற்றுக்கணக்கான பறவைகள் அதில் கூடு கட்டியிருந்தன. குழந்தைகள் அதன் மாம்பழத்தை பறித்து ருசித்தனர். ஆனால் காலம் மாறிவிட்டது. வறட்சி வந்தது. மழை நின்றது. அதன் இலைகள் உதிர்ந்தன. கிளைகள் காய்ந்தன. இப்போது ஒரு சிறிய கிளிக்கு கூட அது உதவ முடியவில்லை. அந்த எண்ணமே மரத்தை உடைத்தது. சிறிது நேரம் கழித்து, இங்கே எதுவும் கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டு அந்த கிளி பறந்து சென்றது. அந்த வனம் மீண்டும் அமைதியானது. அப்போது அந்த மரம் மெதுவாக அழ ஆரம்பித்தது. அதன் கண்ணீர் துளிகள் மண்ணில் விழுந்தன. ஆனால் அது சாதாரண கண்ணீர் இல்லை. பல ஆண்டுகளாக பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை கலந்த கண்ணீர். அந்த துளிகள் மண்ணில் பட்டவுடன் அங்கே ஒரு சிறிய பச்சை முளை முளைத்தது. நாட்கள் கடந்தன. அந்த முளை ஒரு செடியாக வளர்ந்தது. செடியை பார்த்து பறவைகள் விதைகள் கொண்டு வந்தன. மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்தது. மண்ணில் ஈரப்பதம் திரும்பியது. மெல்ல அந்த காய்ந்த வனம் பசுமையாக மாறியது. அதே நேரத்தில் அந்த பழைய மரத்திலும் அதிசயம் நடந்தது. அதன் கிளைகளில் புதிதாக தளிர்கள் முளைத்தன. பச்சை இலைகள் பரவின. மெல்ல மஞ்சள் நிற மாம்பூக்கள் பூத்தன. பிறகு சிறிய மாங்காய்கள். இறுதியில் இனிமை நிறைந்த பெரிய மாம்பழங்கள். இப்போது அந்த மரம் முழு வனத்தின் உயிராக மாறியது. பறவைகள் அதன் கிளைகளில் பாடின, அணில்கள் ஓடின, மான் அதன் நிழலில் ஓய்வெடுத்தது. பயணிகள் அதன் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தனர். அந்த மரம் தினமும் மகிழ்ச்சியாக அவர்களை பார்த்து கொண்டே இருந்தது. ஒரு நாள், தூரத்திலிருந்து பழக்கமான ஒரு சத்தம். அதே கிளி மீண்டும் அந்த வனத்துக்கு வந்தது. ஆனால் இந்த முறை அது வியப்பில் நின்று போனது. இது அந்த காய்ந்த வனமா? அது மெதுவாக அந்த பெரிய மாமரத்தின் கிளையில் வந்து அமர்ந்தது. கண்களை பெரிதாக்கி பார்த்தது. அட, அந்த காய்ந்து போன மரமா இது? இவ்வளவு இனிமையான மாம்பழங்களா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே ஒரு மாம்பழத்தை கொத்தி சாப்பிட்டது. அந்த பழத்தின் இனிப்பு கிளியின் மனதையே மாற்றிவிட்டது. அது வெட்கத்துடன் மெதுவாக சொன்னது, நான் உன்னை தவறாக நினைத்துட்டேன். அந்த மரம் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அதன் கிளைகள் மெதுவாக காற்றில் ஆடியது. அது சிரித்தது போல இருந்தது. ஏனெனில் ஒரு நாள் தன்னை இகழ்ந்த கிளிக்கே இன்று தன்னால் மகிழ்ச்சி கிடைத்தது. அதுவே அந்த மரத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.